கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பத்தில் தனியார் பள்ளி பயிற்சி முகாமில் பள்ளி மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம் தொடர்பாக விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு 15 நாட்களுக்குள்ளாக அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன், வணக்கம். இந்த கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பிறப்பித்துள்ள உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம் காயத்ரி. கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளி மாணவிகளுக்கு நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் மிகப்பெரிய விவகாரமாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பள்ளிக்கல்வித்துறையில் அதிகாரிகள் மாற்றம் எல்லாம் இன்று காலையில் நடைபெற்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் 3 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு முக்கியமான தகவல்களை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில் NCC திட்டத்திற்காக மாணவர்கள் தயார்படுத்துவதற்கான முகாம் நடந்திருக்கிறது. பள்ளி நிர்வாகத்தால் நடத்தப்பட்ட இந்த முகாமில் போலியான பயிற்றுநர்கள் கலந்து கொண்டு பயிலும் அங்கு படிக்கக்கூடிய மாணவிகள் சிலரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பாக பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இது தொடர்பாக மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் உத்தரவிட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த போலியான NCC பயிற்றுநர்கள் இதே போன்று மேலும் சில பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இத்தகைய பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டதாக தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்த பள்ளிகள் கல்லூரிகளிலும் மேற்கூறிய பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதா என்பது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தை பற்றி முழுமையாக விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் தக்க நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் காவல்துறை அதிகாரி பவானேஸ்வரி அவருடைய தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்திடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்களுடைய நலன் காத்திட தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் இந்த சம்பவம் ஏற்பட காரணமாக இருந்த சூழல்கள் குறித்தும் ஆராய்ந்து இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் தடுப்பது குறித்தும் உரிய பரிந்துரைகளை தமிழக அரசுக்கு அளித்திட சமூக நலத்துறை செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் ஒரு பல்நோக்கு குழு ஒன்றை அமைத்திடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த குழுவில் பல்வேறு துறை சார்ந்த உயரதிகாரிகள் இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த வழக்கு தொடர்பாக 15 நாட்களில் அனைத்து விசாரணைகளையும் முடிய வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதோடு 60 நாட்களுக்குள்ளாக இந்த வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தரவும் உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த கிருஷ்ணகிரி விவகாரம் என்பது தற்போது முதலமைச்சர் இந்த உத்தரவு காரணமாக வழக்கு மேலும் தீவிரம் அடைய ஆரம்பித்திருக்கிறது. இதில் அடுத்து பல்வேறு கைதுகள் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.